டே ஒன்லேருந்து டிவிகே கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன நடக்குதுன்றதெல்லாம் பார்க்கணும். இப்போ தான் மின்வெட்டு குறைஞ்சிருக்கு. கரெக்டா? எல்லா இடத்துலையும் ஒயரை பிடிங்கி போட்டுட்டு இருந்தாங்க. ஃபியூஸ் கேரியரை பிடிங்கிட்டு கெட்ட பேர் வரணும்னு. ஒரு பத்திரிகை ஆசிரியர் மேடையில் இப்படி பேசுனா, ஸோ அந்த அளவுக்கு இது கோபால் மனசில் இருக்கிறத பேசிட்டாரு. கோபால் பேசியதையும் நீட்டை ஒழிக்க வேண்டும் என்று போராட்டம் நடத்துவதையும் ஒவ்வொரு விஷயமாக பூதாகரமாக்கி அத்தனை பேரும் தாவேக்க என்ற கட்சிக்கு எதிராக கச்சை கட்டி நிற்பதையும் சேர்த்துதான் பார்க்க வேண்டும். மொத்த தமிழ்நாட்டை அப்படி கொதிப்பிலே வச்சிருக்கணும். இது ஒரு சின்ன குரூப்பு. மக்கள் சந்தோஷமா இருக்காங்க, நம்ம எல்லார்ட்டையும் பேசிட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இந்த குரூப்பு இதுதான் தமிழக மக்களினுடைய மனநிலை என்பதை நிறுவுவதற்கு தொடர் முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறது. ஸோ கோபால் வெளியில் பேசிட்டாரு. கார்த்திகை செல்வன், குணசேகரன், சமஸ் எல்லாம் வெளியில் பேசுறது இல்லை, அவங்களுக்குள்ளே ஃபோனுக்குள்ளே பேசிக்கிறோம். விஜயன் 90% நான் சொல்கிறது 90%. விஜய் அவர்கள் ஜனநாயகன் பார்ப்பதில் வைத்த விமர்சனத்தை ஸ்டாலின் கூலி படம் பார்த்த போதும் வைத்திருக்க வேண்டுமா வேண்டாமா? ரெண்டையும் நீ விமர்சனம் பண்ணி தான் நான் உன்னை மெச்சுறேன், வாழ்த்துறேன். இது மட்டும் ஏன் சார் உங்களுக்கு உறுத்துது? அந்த ஒரு பத்திரிகை ஆசிரியராக இருப்பவருக்கு குறைந்தபட்ச அறிவு இருந்தால் இவர் சொல்வது போலவே ரிலீஸ் ஆகி ஒரு செத்த பிணத்தை இப்போது கொண்டாடுகிறார்கள் என்றால் அவருடைய பாப்புலாரிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்றது புரிஞ்சுக்கணுமா இல்லையாப்பா? எனக்கே வியப்பாக இருந்துச்சு. உண்மையில நான் வந்து கேட்டேன், உண்மையிலே ஹெச்டி பிரிண்ட் வந்துச்சான்னு கேட்டேன் நான். அவரே சொல்கிறார் சார். இப்போ சில பேர் சொல்கிறாங்க மக்கள் இப்போ வந்து மாறிட்டாங்கன்னு சொல்லிட்டு. போய் பாருங்க ஜனநாயகன் படத்தை பார்த்தா எங்கே மாறினாங்க, அப்படியே தான் உட்காந்துருக்காங்க. அவரே புலம்புறாரு. தாங்க முடியல. கொஞ்சம் அறிவு இருந்துச்சுன்னா மக்கள் எந்த அளவுக்கு இந்த ஆட்சியை இந்த அரசை நேசிக்கிறாங்கன்றது புரியும்ல. ஆனால் அதை போய் பார்த்துக்கிட்டு இருக்கானுங்களே. பார்த்துட்டு போகிறான். அவன் காசில் தானடா பார்க்குறான், அவன் காசுலேயே பார்க்குறான். உனக்கு என்ன வந்துச்சு? நியாயமான விமர்சனங்களை வையுங்கள், நமக்கு எந்த விதமான தவறும் கிடையாது. அந்த படத்தோட ப்ரொடியூசர் எதுக்கா டெல்லிக்கு அனுப்பிச்சேன்னு கேளு, நானும் சேர்ந்து கேட்குறேன்.